பாட்டியும் ரகசிய பெட்டியும். ஒரு அழகிய கிராமத்தில் அலமேல்னு ஒரு அன்பான பாட்டி இருந்தாங்க. பாட்டிக்கு 2 மகன்களும் 1 மகளும் இருந்தாங்க. பாட்டி எப்போவுமே ஒரு ரகசிய பெட்டியை வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நிறைய கதைகளும் அழகிய நினைவுகளும் இருக்கும். தினமும் இரவு 8 மணிக்கு மேலே பாட்டி தன்னோட பேரம்பேத்திங்களுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் அன்னைக்கும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவரோட மூத்த மகன் ராஜேஷ் ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வராரு. என்னம்மா, திரும்பவும் உங்கள் ரீலை ஆரம்பிச்சிட்டிங்களா? பசங்களை போய் படிக்க வைங்க. ராஜேஷ் திட்டினதும் பாட்டியோட முகம் வாடி போச்சு. ஆனால் பாட்டியோட பேரன் கிட்டு விடலை. பாட்டி சொல்கிற கதையெல்லாம் சூப்பராக இருக்குப்பான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாட்டி கூடவே தூங்கலாம்னு முடிவு பண்ணான். சண்டே லீவுன்னு கூட தெரியாமல் அப்பா திட்டுறாருன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு சிரிச்சிட்டே 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டே காலையில் விடியுது. கிட்டு காலையில் ஒரு துண்டு பிரசங்கத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வரான். அது நாட்காட்டி நாளிதழோட பிரசுரமும். அதில் என்ன இருக்குன்னா, நாட்காட்டி நாளிதழில் ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அது ஒரு கதை எழுதுகிற காம்படிஷன். அதுக்கு வயது வரம்பு இல்லைன்னு போட்டிருக்கு. உடனே கிட்டு அதை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்து பாட்டிக்கிட்ட கொடுக்குறான். பாட்டியும் அந்த பிரசுரங்கத்தை பார்த்து படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் தயக்கமும் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் பசங்க உற்சாகப்படுத்துகிறாங்க. பாட்டியும் என்னோட கை வண்ணத்துலேயும் அவங்களோட கற்பனை வண்ணத்துலேயும் ஒரு கதையை அழகாக எழுதி அந்த முகவரிக்கு அனுப்புகிறாங்க. அடுத்த வாரம் இந்த போட்டிக்கான ரிசல்ட்டு வருது. கிட்டு வீட்டோட லேண்ட்லைன் ஃபோன் அடிக்குது. கிட்டு ஃபோனை எடுக்கிறான். ஹலோ அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பக்கத்துலேருந்து ஒரு செய்தி வருது. உடனே கிட்டு சொல்கிறான், என்ன, எங்கள் பாட்டி முதல் 3 இடத்துல வந்துட்டாங்களா? சூப்பர், ஜாலி அப்படின்னு குழந்தைங்களாம் குதிக்கிறாங்க. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் குதிக்கிறாங்க. நாளிதழோட ஆஃபீஸ்க்கு குடும்பத்தோடையும் பேரப்பேத்திங்களோடையும் கிளம்புறாங்க பாட்டி. அங்கே இறுதி சுற்று வைக்கிறாங்க. இறுதி சுற்றுலையும் பாட்டி வென்றுறாங்க. தங்க நாணயம் முதல் பரிசுக்கு கிடைக்கிது பாட்டிக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர் நாவல் எழுதுகிற வாய்ப்பும் கிடைக்கிது பாட்டிக்கு. குடும்பமே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. பாட்டியோட கனவும் நிறைவேறுது. கண்டிப்பாக நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வயது ஒரு தடையே இல்லை. உங்கள் இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா அஃபி கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் லவ். தேங்க்ஸ்.